வெல்கம் டு அவர் சேனல். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பாட்டு ஊராட்சி செயலாளர் அப்படிங்கிற போஸ்டிங்கான அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க. இது 9/11/2025, அதாவது நவம்பர் மாசம் 9ஆம் தேதிக்குள்ள இதுக்கான லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன போஸ்டிங் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஊராட்சி செயலாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங். அப்ளிகேஷன் ஃபார் த வேக்கன்ட் போஸ்ட் ஃபார் பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேகன்சி எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்ட வாரியாட்டு 37 மாவட்டங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 1432 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மாவட்ட வாரியா எல்லாம் சேர்த்து தமிழ்நாடு முழுக்க இவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ வச்சு எடுக்கிறதாட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இது எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பத்தி நம்ம பார்க்கலாம். TNRD ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் இந்த வெப்சைட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போய்க்கலாம். இதுல என்ன காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு அப்படின்னு சொல்லி 2வது கொடுத்திருக்காங்க. மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த கம்யூனல் கேட்டகரிக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் இருக்குது, எவ்வளவு வேகன்சி இருக்குது அப்படிங்கறத டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. இதை எப்படி டவுன்லோட் பண்ணதையும் பார்க்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனியாட்டு இந்த மாதிரியான ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்காங்க. அதுல ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுல நிபந்தனைகள் லாஸ்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, சாதி சான்று, முன்னுரிமை ஆகியவை ஆதாரமாக கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரப்போகும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுபடிதான் அப்ளிகேஷனை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன இருக்குது, மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் அப்படின்ட்டு இதை கிளிக் பண்ணலாம். நான் கொடுத்துருக்காங்க ஊராட்சி செயலாளர். இதான் அவங்க சொல்லியிருக்கான போஸ்டிங். வியூ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா ஒவ்வொரு நான் காமிச்சேன் இல்லையா, இந்த மாதிரி இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. நம்ம உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்ட் தேவையோ அதை நீங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. இது பெருசா ஒன்றும் இல்லை. விண்ணப்பதாரர்கள் இணையவழி ஆட்சியர் படிவத்தை நிற்பதற்கும் விண்ணப்பிக்கும் மாவட்டங்கள் வழங்கப்படும் விரிவான விளம்பரத்தை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி மாவட்டத்தில் உள்ள அந்த அப்ளிகேஷனையும் அந்த அறிக்கையும் ஒருக்கா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முறை செலுத்தப்பட்ட கட்டணம் எந்த சூழ்நிலையிலும் திரும்பி பெறப்படாது அல்லது வேறு எந்த தேர்வுக்கும் கட்டணத்தை இருப்பு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து விண்ணப்பதாரர்களும் தகுதியினை தீர்மானிப்பதற்கான தேதி இணையவழி ஆட்சியர் படிவத்தை சமர்ப்பிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்ட இறுதி தேதியாக இருக்கும். தவறான தகவல்களை சமர்ப்பிப்பது நிராகரிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் என்பதால் விண்ணப்பதாரர்கள் தங்கள் அனைத்து விவரங்களையும் இணையவழி ஆட்சியருக்கு விண்ணப்பத்தின் கவனமாக நிரப்ப அறிவுறுத்தப்படுகிறீர்கள். விண்ணப்பதாரர்கள் ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு ஒரு இணைய ஆட்சியருக்கு விண்ணப்பத்தை மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க எந்த மாவட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்களோ அதே மாவட்டத்துல அது ஒரு போஸ்டிங் மட்டும் தான் நீங்க விண்ணப்பிக்க முடியும். அது அடுத்து இன்னொரு மாவட்டத்துல போய் இன்னொரு போஸ்டிங்காக நீங்க விண்ணப்பிக்க முடியாது. பரிந்துரைக்கப்பட்ட அத்தியாவசிய தகுதிகள் குறைந்தபட்ச தகுதியாகும். குறைந்தபட்ச தகுதி இல்லாத விண்ணப்பதாரர்கள் ஆட்சேர்ப்பு தேர்வு நேர்காணலுக்கு அழைக்க தகுதியற்றவர்கள் ஆவார். சொன்ன மாதிரி இன்டர்வியூ வச்சுதான் அவங்க எடுக்கிறாங்க. விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து அறிக்கைகளும் விண்ணப்பதாரர்கள் அறிவுக்கு உட்பட்டு உண்மையாகவும் முழுமையாக இருக்கும் என்பதை விண்ணப்பதாரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேனும் தவறான தகவல்கள் வழங்கப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை விண்ணப்பதாரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலே உள்ள வழிமுறைகளை நான் கவனமாக படித்து புரிந்து கொண்டேன் என்று மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்கிறேன். இதன் மூலம் அறிவேன். விரிவான விளம்பரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தகுதி நிபந்தனைகள், கல்வி அனுபவம் போன்றவை நான் பூர்த்தி செய்கின்றேன் என்றும் அறிவேன் அப்படி கொடுத்தாங்க. சிம்பிள் தான். நம்ம வீட்டுல இருந்தே நம்ம ஈஸியா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. நான் கொடுத்துருக்காங்க ஊராட்சி செயலாளர். இதை ஃபர்ஸ்ட் நம்ம இதை அப்ளை அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஒரு சிம்பிள் ஃபார்ம் தான். இதை நம்ம ஃபில்அப் பண்ணிட்டு அடுத்து
நம்மளுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நம்ம சரி பண்ணிட்டோம், அதையும் நம்ம கரெக்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து பேமெண்ட் காணிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்தரா வந்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாவட்டத்துல நீங்க விண்ணப்பிக்கிறீங்களோ அதே மாவட்டத்துல வந்து இது பண்ணுங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட ரீதியான வேகன்சி லிஸ்ட் என்ன இருக்குது. இதுல அதிகமா பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இருக்கு, 83 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 91 வேகன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன மாவட்டத்துக்கு நீங்க அப்ளை பண்ணணுமோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. வேகன்சி ரிசர்வேஷன் கம்யூனல் கேட்டகரி, நீங்க என்ன கம்யூனல் கேட்டகரியில இருக்கிறீங்களோ அதை வந்து நீங்க கரெக்டா கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் வந்து கரெக்டா கொடுத்துக்கோங்க. வேகன்சி ரிசர்வேஷன் கேட்டகரி, பேக்வர்ட் கிளாஸ்னா பேக்வர்ட் கிளாஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃப்ரெண்ட் ஏபிள்ட், இந்த மாதிரி. இந்த அது மட்டும் இல்லாம பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மாற்றுத்திறனாளிகள் தமிழ் வழியில் படித்தவர், அவங்களுக்கும் வந்து இவங்க வந்து இடஒதுக்கீடு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களா, அதுவுமே நீங்க வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா தெரியும். பிசிக்கு வந்து பிசி முஸ்லீம், ஜென்ரல், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, உமன் ஒன்லி, போத் உமன் அண்ட் உமன். பாத்தீங்கன்னா உமனுக்கும் வந்து இதுல ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுடைய நேமு கேபிட்டல் லெட்டர், தந்தை பாதுகாவலர் துணைவியின் பெயர், தந்தை பெயர், உங்களுடைய அப்பாவோட பெயர் போட்டுருங்க. 10ஆம் வச்சு தேர்ச்சி பெற்றவர். இது மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து நீ 10th ஸ்டாண்டர்ட் அந்த சர்டிஃபிகேட் மட்டும் தான் நம்ம இதுல வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து கொரோனா கால பகுதியில் நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றீர்கள் அப்படின்னு கேட்டுறாங்க. கொரோனா டைம்ல நம்ம 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றீங்களா அப்படின்னா நீங்க எஸ் கொடுத்துவாங்க, இல்லைன்னா நோ கொடுத்துவாங்க. கல்வி அமைப்பு ஸ்டேட் போர்டு, தேர்ச்சி பெற்ற ஆண்டு கேட்டுறாங்க. எந்த வருஷம் நீங்க வந்து ஸ்கூல் முடிச்சீங்களோ அந்த மார்க் ஷீட்ல இருக்கும், அதை நீங்க கரெக்டா கொடுத்துக்கோங்க. பத்தாம் வகுப்புல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நீங்க மார்க்கில் என்டர் பண்ணோடனே பெர்சன்டேஜ் வந்து தன்னால வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட். மார்க் ஷீட் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா மினிமம் 20 KB டு மேக்சிமம் 100 KBக்குள்ள இருக்கணும். அதுபடி நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. வந்து பிஎன்ஜி ஃபைலா இருக்கலாம், ஜேபக்கா இருக்கலாம், ஜேபிஜியா இருக்கலாம், பிடிஎஃபா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் நம்பர், இந்த சர்டிஃபிகேட் நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம மார்க் ஷீட்டுக்கு மேல ரைட் கார்னர்ல இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. கம்யூனல் கேட்டகரி நம்ம ஃப்ரெண்ட்ல பிசின்னு கொடுத்தனால அது அப்படியே வந்துடும். அடுத்து என்ன ரிலீஜியன், மதம், என்ன மதமோ அப்படி கொடுத்துக்கோங்க. கேஸ்ட் வந்து உட்பிரிவு, அது என்ன இது அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நீங்க முன்னாள் ராணுவ வீரரா அப்படின்னு கேட்டிருக்கு. முன்னாள் ராணுவ வீரர் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துருக்கோங்க. ஆதரவற்ற விதவை, டெஸ்டிடியூட் விடோ, இந்த சர்டிபிகேட் இருக்கிறவங்க எஸ்ன்னு கொடுத்து அதை நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து டிஃபரெண்ட்லி ஏபிள்ட், இதுவுமே பாத்தீங்கன்னா நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. குடும்ப அட்டை எண், குடும்ப அட்டை எண் நீங்க கொடுத்துக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், இல்லாம உங்களோட சொந்த மாவட்டம், நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து கரெக்டா அப்ளை பண்ணிக்கோங்க. மின்னஞ்சல், மின்னஞ்சல் உங்களுக்கு வந்து உங்களோட இமெயில் அட்ரஸை கரெக்டா கொடுத்துக்கோங்க. அடுத்து 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக பயின்றவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சில பேர் வந்து தமிழை வந்து லாங்குவேஜா எடுத்துக்க மாட்டாங்க, அதுதான் கேட்டிருக்காங்க. இதுக்கும் பிஎஸ்டிக்கும் சம்பந்தம் கிடையாது. இங்க என்ன கேட்டிருக்காங்க, 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக பயின்று வர அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாரும் நம்ம தமிழ் படிச்சிருக்கோம். ஸோ எஸ்எனி கொடுத்துக்கோங்க. டோர் ஆர் பிளாட் நம்பர், நம்ம அட்ரஸ் வந்து கரெக்டா கொடுத்துக்கோங்க. சிட்டி, வில்லேஜ், டவுனு, டிஸ்ட்ரிக்ட், நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அதை கொடுத்துக்கோங்க. அஞ்சல் குறியீட்டு எண் அதையும் கொடுத்துக்கோங்க. இது நான் எல்லாமே வந்து
அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதே அதே மாதிரி தான். நீங்க வந்து இப்போ நம்ம மொபைல்லே வந்து நம்ம கேமரா ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி நம்ம இதில் வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஆனால் அந்த ஃபைல் சைஸ் வந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோவும் அதே மாதிரி தான் நம்ம இது பண்ணிக்கலாம். நம்மள ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. அதையே வச்சு நம்ம கரெக்டாக வந்து ஸ்னிப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 20 கேபி டு 100 கேபிக்குள்ள வரல அப்படின்னா அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. போட்டோ கம்ப்ரஸர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்குள்ள போய் நம்ம கரெக்டா அந்த எவ்வளவு சைஸுக்கு வேணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னா அது கரெக்டா வந்துடும். ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து வந்து உறுதிமொழி. விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் மற்றும் இப்பதவிக்காக விளம்பரப்படுத்தப்பட்டுள்ள அறிவிக்கையினை படித்து அறிந்த பின்னே இவ்விண்ணப்பத்தை பூர்த்தி செய்துள்ளேன். இந்த மாதிரி ஒரு 7 கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் டிக் பண்ணிக்கணும். இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளன. இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் தவறாக இருப்பது கண்டறிய பெறி எந்த நிலையிலும் எனது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்பதை நான் நன்கு அறிவேன். இவ்விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் என் அறிவிற்கு எட்டியவரை உண்மையானவை, சரியானவை மற்றும் முழுமையானவை என உறுதியளிக்கிறேன். அளிக்கப்பட்ட விவரங்கள் தேர்வுக்கு முன்போ அல்லது பிறகோ அல்லது இத்தருணத்தினோ ஏதேனும் தவறானவை, உண்மைக்கு புறம்பானவை அல்லது தகுதியின்மை என அறியும் பட்சத்தில் விண்ணப்ப நிராகரிப்பு உட்பட என் மீது எவ்வித நடவடிக்கைக்கும் கட்டுப்படுவேன். எனது கவனக்குறைவாலே அல்லது தட்டச்சு பிழையினால எந்த ஒரு விவரமும் தவறாக குறிப்பிடவில்லை என்பதை நான் சரிபார்த்து கொண்டேன். நீங்க வந்து அப்ளை பண்ணதை 1 முறைக்கு 2 முறை வந்து கரெக்டானி பார்த்துக்கோங்க. இப்பதவிக்கான விண்ணப்பிக்க தேவையான அனைத்து தகுதிகளையும் பெற்றுள்ளேன் என உறுதியளிக்கிறேன். என் சார்பில் எந்த விதமான ஆதரவை நாட நான் உடந்தையாக இருக்க மாட்டேன். என் மீது எவ்வித குற்றவியல் வழக்குகளும் பதிவு செய்யப்படவில்லை என உறுதியளிக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு 7 வந்து டிக்ளரேஷன் கொடுத்துக்கோங்க. 7 வந்து டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த கேப்சா கோட் என்டர் பண்ணி அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் மொபைல் ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். இந்த மொபைல் ஓடிபி வெரிஃபிகேஷனுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஓடிபி கரெக்டா கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த பேமெண்ட் கேட்கும். பேமெண்ட் வந்து 100 ரூபாய் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் செக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து கரெக்டா வந்து சக்சீட் ஆகிரும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருந்த நீங்க வந்து சிஸ்டத்துலயும் பண்ணலாம், மொபைல்லையும் பண்ணலாம், வீட்டில இருந்து நீங்க பண்ணலாம். தேங்க்யூ.